இந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாயில திறந்து சொல்லுங்களேன். நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்களே, எங்கள் அருமை சகோதரிகளே, வாய் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் என் கூடவே இருப்பாரு. நான் போகையிலும் நல்லா இருப்பேன். நான் வருகையில நல்லா இருப்பேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறாரு. நல்ல நல்ல வாக்குகளை பேசுங்கள் அன்பானவர்களே. பேரன்பின் தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். இந்த நாள்ல ஆசீர்வதிக்கும். அப்புறம் என்ன? இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாள். இந்த நாள், இந்த திங்கள் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான ஒரு நாளா இருக்கும் அன்பானவர்களே. இன்னைக்கு நம்ம காலையில ரொம்ப பரபரப்பா காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம புறப்படுவோம். நம்முடைய வேலைகள், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், போக்கு வரவு, பள்ளிக்கூட பயிலகம், தொழில் செய்யக்கூடிய காரியங்கள், இப்படி நிறைய இடங்களில் நாம் செல்வதற்காக இந்த காலையில நம்ம ஆயத்தமாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு போனாலும், மனிதர்களை சூழ்ந்ததான, மனிதர்களால் நிரப்பப்பட்டதான இடங்கள் தான் நமக்கு இருக்கிறது. அப்போ பல நேரங்கள்ல பல வகையான மனிதர்களை நாம் சந்திக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். ரொம்ப நல்ல நல்ல மக்களை நம்ம சந்திப்போம். நமக்கு உதவியா இருக்கக்கூடிய மக்கள், நம்ம மேல அன்பு காட்டக்கூடிய மக்கள், நம்ம மேல கரிசனையா இருக்கக்கூடிய மக்கள், பல தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்கள், பல வகையான நம்முடைய சிக்கல்ல நமக்கு பல விதங்கள்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மக்கள்னு ரொம்ப ஒரு நல்ல நல்ல மக்களெல்லாம் நம்ம சந்திப்போம். சந்தோஷப்படுங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க. அது போலவே அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ சில மோசமான மனிதர்களையும் நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கு அமையலாம். நமக்கு தெரியாது அவங்க மோசமானவங்கன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விதத்துல அப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படும். அப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கே தெரியாது, ஏதாவது ஒரு விதத்துல நம்மை அவர்கள் பாதித்து விடுவார்கள், சோதித்து விடுவார்கள், அல்லது சில விஷயத்துல நம்மளை ஏமாற்றி விடுவார்கள். அவர்கள் மூலம் நாம் வஞ்சிக்கப்படக்கூடிய சில துரோகங்கள் கூட நம்ம லைஃப்ல நடக்கலாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில மோசமான மனிதர்களை நாம் சந்தித்த உடனே அவர்கள் மூலம் நம்ம பாதிக்கப்பட்டோம் பார்த்தீங்களா, அந்த பாதிப்பை நம்ம மறக்கவே மாட்டோம். யார் உங்களை பாதிச்சாங்களோ அந்த பாதிப்புகளை நீங்கள் மறக்காமல் அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பழிவாங்கும் எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேடான எண்ணம், அந்த வேதனையான எண்ணம் உங்களை ரொம்ப அதிகமா பாதிக்கும். அப்போ நீங்க ஒண்ணு செய்யுங்க. சில மோசமான நபர்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள், அவர்கள் சில மோசமான அனுபவத்தை உங்களுக்கு காண்பித்து விட்டார்கள் என்றால், அவர்கள் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை, அனுபவத்தை நீங்க மறக்கவே கூடாது. பாடுபடுத்தினார்கள் அல்லவா, அவங்கள மறந்துருங்க. ஆனா அவங்க மூலம் நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த பாடத்தை நீங்க மறக்கவே கூடாது. நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா மீண்டும் சில மோசமான நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்படும் பொழுது நீங்க மீண்டும் ஏமாற்றப்படாம, பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அந்த பாடங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அதனால வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பாதித்தவர்களால் அதை ஒரு நல்ல விஷயமாவே பாருங்க. ஓகே, சில விஷயம்லாம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க, எப்படி நம்ம இருக்கணும், எப்படி மனுஷங்க கிட்ட நடந்துக்கணும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலம் உங்களுக்கு கிடைத்ததான சில அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக்கொண்டு அதன் மூலமாய் நீங்கள் உங்களை செதுக்கிக் கொண்டு, அதன் மூலமாய் நீங்கள் உங்களை காத்துக்கொண்டு, மீண்டும் நீங்கள் நஷ்டமடையாதபடிக்கு, மீண்டும் நீங்கள் மோசமடையாதபடிக்கு, மீண்டும் நீங்கள் ஏமாற்றம் அடையாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே அல்லாமல், பாதித்த நபர்களை எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள நம்ம தாக்கலாம், அவங்கள நம்ம அழிக்கலாம், அவங்க பேரை நம்ம கெடுக்கலாம், அவங்கள நம்ம பழி வாங்கலாம் என்ற இடத்துக்கே நீங்க போகக்கூடாது. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா பாதிக்கப்படக்கூடியவர்கள் நீங்க தான். அதை உணர்ந்து உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை அழகாய் கையாளுங்கள். சங்கீதக்காரன் இவ்வண்ணமாய் சொல்லுகின்றார்,
119 சங்கீதம் 71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கின்றேன். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, சில நபர்களால சில கஷ்டம் வந்துச்சு, சில சூழ்நிலையால எனக்கு உபத்திரம் வந்துருச்சு, சில நம்பின மனிதர்களால எனக்கு சில பாதிப்புகள் வந்துச்சு. அவர் சொல்றாரு, ஒரு விதத்துல அது நல்லதுதான், அது நல்ல அனுபவம் தான். அதனால சில விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன், அதனால சில பாடத்தை என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே நீங்கள் சிலரால் உபத்திரவப்பட்டிருப்பீர்களேயானால் அது நல்லது நினைச்சுக்கோங்க, அது நல்லதுதான். சில மனிதர்களுடைய சுயரூபம் எனக்கு தெரிய வந்தது, அவர்களுடைய மறைக்கப்பட்டதான நரித்தனமான குணங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டது என்பதை புரிந்தவர்களாய் கவனத்தோடு விவேகத்தோடு அந்த அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் நீங்கள் ஏமாறாதபடிக்கு, மீண்டும் நீங்கள் நொந்து போகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை என்பது மிக அழகானது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப அழகானது. ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதோடு உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி முடிவு பெற போவது கிடையாது பிள்ளைகளே. இனிமேல் தான் நீங்கள் வர வர நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய சூரிய பிரகாசத்தை போல நீங்க பிரகாசிக்க போறீங்க. ஆகவே ஈஸி எடுத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா களி கூறுங்க. வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா சில பாதக மோசமான அனுபவங்களை அதை ஒரு பாடமாக, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய சார்ந்த உடைமைகளை காத்துக்கொள்ளுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய கரமும் ஆசீர்வாதமும் உங்க கூடவே இருந்து கர்த்தரே உங்களுக்கு சில அழகான பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு என்ற புரிதலோடு கூடவே கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பு சகோதரர் ஜான் ஸ்ரீனிவாசன் மற்றும் கே ரித்தீஷ், ஜி பிரவீன், அன்பு சகோதரி எஸ் பிலிஷியா பெத்தானி, இன்றைக்கு இவர்கள் பிறந்தநாள் காண போகின்றார்கள். அதுபோலவே திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 22 இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த திங்கட்கிழமையில் உம்முடைய பிள்ளைகள் வளமான நலமான காரியங்களை துவக்க போகின்றார்கள். அப்பா, சில நல்ல மனிதர்களால் உம்முடைய பிள்ளைகள் நல்ல உதவிகளை பெற்றிருக்கலாம். சில மோசமான மனிதர்கள் மூலமாக சில கசப்பான அனுபவங்களையும் பாடங்களையும் உடைய பிள்ளைகள் கற்றிருக்கலாம். அப்படி சில மோசமான மனிதர்கள் மூலமாய் உடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டிருப்பார்களே ஆனால், ஒடுங்கி போயிருப்பார்களே ஆனால், காயப்பட்டிருப்பார்களே ஆனால், பல வகையான துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்களே ஆனால், தெய்வமே உடைய வலக்கரம் நீட்டி பாதிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி ஆரோக்கிய சௌக்கியத்தை வரப்பண்ணி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே வாழ்விலும் உடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட சில மோசமான பாதையில் கற்றுக்கொண்ட நிகழ்வுகளை ஒரு நல்ல அனுபவமாக, ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு இனியும் உடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் விவேகத்தையும் உத்வேகத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. இதன் மூலம் சில கசப்பான அனுபவங்கள் வந்துவிட்டபடியினால் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கசப்பான வேர் முளைத்து விடாதபடிக்கு நீர் உதவி செய்து எந்த விதமான காழ்ப்புணர்வும் கசப்புணர்வும் பழிவாங்கும் உணர்வும் எவர்கள் மேலும் மனத்தாங்களும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு இருதயத்தை சுத்தமாக்குவீராக. உள்மன ரணக்காயங்களை அற்றுவீராக. கர்த்தருடைய கரம் காருண்யம் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவதாக. இந்த விசேஷமான நாள்ல இந்த 22 பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம், அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டை, இந்த வருஷத்தை அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு மனதார நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச சிநேக பிரிய பாசமான கரத்தில் ஒப்பு கொடுத்து
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.